இந்த 4 வருஷத்துல மட்டுமே 20 மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த தற்கொலைக்கு யார் காரணம்? மாணவர்கள் மட்டும் தான் காரணம், நீட்டு தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? திமுக தாங்க காரணம். நீங்க தானங்க பொய்யான வாக்குறுதி குடுத்துருக்கீங்க. பொய்யான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கீங்க. அப்ப அந்த மாணவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? சரி, திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, இனி நீட் தேர்வே இருக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்கல்ல. அப்படி ஒரு நம்பிக்கை நீங்க ஏற்படுத்தினீங்கல்ல. என்ன பண்ணிட்டீங்க? இவங்கள மாதிரி எங்க தலைவர் பொய் சொல்றீங்களா நீங்க? தொடர்ந்து மாணவர்கள் இறந்து போறாங்கங்க. அதை உணர்ந்து எங்க தலைவர் வந்து ஒரு உண்மையான அப்பாவாக எங்க தலைவர் பேசினார். ஸ்டாலின் மாதிரி போலியான அப்பாவாக பேசல, உண்மையான அப்பாவாக. அவரு 2 குழந்தைக்கு தகப்பன், சரிங்களா? அந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு. யாரும் தற்கொலை பண்ணாதீங்க, பல வழிகள் இருக்கு வாழ்க்கையில சாதிப்பதற்கு, பல துறைகள் இருக்கு வாழ்க்கையில சாதிப்பதற்கு. ஒரு தேர்வு எழுதுறீங்க, அந்த தேர்வில் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா மன உளைச்சல் ஆயிராதீங்க, உங்களை நீங்களே அழிச்சிக்காதீங்க, அதற்கு மாற்று வழிகள்லாம் இருக்கு என்கின்ற உண்மையான ஒரு தாய் உள்ளத்தோடு, தகப்பன் என்கின்ற ஒரு உணர்வோடு எங்க தலைவர் பேசியிருக்காரு. திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சாரு. அதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக கட்சியை சார்ந்தவர் எங்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க. நாங்க தெளிவாக சொல்றேங்க, நீட் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே தேவை கிடையாதுங்க. நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானது. நீட் என்பது சமத்துவத்திற்கு எதிரானது. நீட் என்பது ஏழை எளிய பாமர மக்களை, அந்த மாணவர்களை மருத்துவம் படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் தான் நீட்டு.